ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு நமக்கு 1 கப் ரவை இருந்தாலே போதும். இதை டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது டீ டைம் ஸ்நாக்ஸாக தான் சாப்பிடணும்னு இல்லை, நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பீட்டர், ஓவன் எதுவுமே தேவையில்லை. மிக்ஸி ஜார் இருந்தாலே போதும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கிற இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 250 ml கப்பில் 1 கப் ரவை சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா பவுல் இல்லைனா டம்ளரில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். ஒரே கப்லேயே எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவையோட இந்த சர்க்கரையும் சேர்த்துருங்க. இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்குங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துற வெண்ணெய், முட்டை, பால் இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லா பொருளையும் ஒரே கப்லேயே அளந்து எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் தூளும் இல்லைனா ரவை அரைக்கும் போது 2 ஏலக்காயை சேர்த்து அரைச்சிக்குங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பால், முட்டை, சர்க்கரை இதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற ரவை, சர்க்கரையும் இதில் சேர்த்துருங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா அரைச்சிக்குங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. பேக்கிங் சோடா இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி பவுல் இல்லைனா டம்ளரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பவுல்லையுமே எண்ணெயை தடவிடுங்க. பத்து நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் ஒரு 3 ட்ராப்ஸ் வினிகர் சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்திடக்கூடாது. இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்க வினிகர், உப்பு எல்லாமே நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நம்ம எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்ல அந்த பவுலில் சேர்த்துருங்க. மாவை பவுல் நிறைய சேர்த்தாம பாதி வரைக்கும் சேர்த்திங்கன்னா போதும். அப்போ தான் மாவு சீக்கிரமாக வேகும். நீங்கள் பவுல் நிறைய சேர்த்திங்கன்னா வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும்.
இந்த மாதிரி தேங்காயும் ட்ரை கிரேப்ஸையும் நெய்யில் வறுத்துட்டு மாவுக்கு மேலே கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நீங்கள் வெறும் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஸ்டீமர் பிளேட்டில் தான் வேக வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும் போது ஒரே டைமில் எல்லா மாவையும் நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவை வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இதை 30 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கத்தி இல்லைன்னா டூத்பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். மாவு நல்லா வெந்திருந்ததுன்னா டூத்பிக்கில் ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. மாவு வேகலைன்னா டூத்பிக்கில் அப்படியே ஒட்டி இருக்கும். இப்போ இதை வெளியே எடுத்துருங்க. இந்த பவுலோட ஓரத்துலலாம் பார்த்தீங்கனாலே தெரியும், அதுவே தானாகவே வெளியே வந்துடும். நம்ம கத்தி ஸ்பூனெல்லாம் வச்சு எடுக்க தேவையில்லை. இதை ரொம்ப நேரம் ஆற வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே கூட நீங்கள் வெளியே எடுத்துடலாம். சூடாக எடுக்கும் போது பவுலெல்லாம் ஒட்டிக்காது. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்திருக்குன்னு. பவுலை சும்மா திருப்பி போட்டிங்கனாலே போதும், தானாகவே கையில் வந்து விழுந்துடும். ஈவினிங் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு நமக்கு பீட்டரெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு மிக்ஸி ஜார் இருந்தாலே போதும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். டீ கூட இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 சாப்பிட்றதுக்கு பதிலாக 4 சாப்பிட்ருவோம். அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல சூப்பரான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.